படம் சூப்பரா இருக்கு சார். தேசிய அவார்டு கிடைக்கலன்னா வேஸ்ட் சார். உழைச்சிக்கிறார் சார். எல்லாமே சூப்பர் சார். யாரு மேல குறை சொல்லக்கூடாது. நம்ம கரெக்டா இருக்குது. தாக்காத அழகா பண்ணிருக்கிறாரு. கண்டிப்பா தேசிய அவார்டு கிடைக்கும் சார். அருமையா இருக்கு படம். அருமையா இருக்கு. மேக்கிங் பயங்கரமா பண்ணிருக்காரு. என்ன தார்மரத்துல தேசிய விருது ஆஸ்கர்ல ஆஸ்கர் தலைக்கு ஆஸ்கர் கண்டிப்பா போவோம். ஆஸ்கர் கண்டிப்பா போகுதுல. கண்டிப்பா நாளைக்கு வருதுல. தார்மரம் நல்லா இருக்கு. அவள்தான் நல்லா இருக்கு. நான் பார்த்து தங்கலான் நல்லா இருக்கு. நான் என்ன எதிர்பார்த்து போனா ஆக்சுவலா ரஞ்சித் மூவி மாதிரி எதிர்பார்த்து போனேன். ஆனா வேற மாதிரி இருக்கு. கதைக்கு இல்ல அரசியல் பேசல. ஒடுக்கப்பட்ட மக்களை பத்தினுடைய வாழ்வியலை பத்தி பேசியிருக்காரு. கரெக்டா எடுத்திருக்காரு. பயங்கரமா இருக்கு. விக்ரமுக்கு சரியான படம் அது. சரியான ஒரு நடிப்பு ரஞ்சித் நல்லா கொடுத்திருக்காரு அவருக்கு. மூவி வைஸ் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கும். செகண்ட் ஹாஃப் தான் ஸ்லோவா இருக்கும். ஏன்னா ஸ்டோரி வந்து செகண்ட் ஹாஃப்ல தான். அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் அது. இந்த மாதிரி படத்துக்கு வந்து மியூசிக் தான் ரொம்ப முக்கியம். இந்த படத்துக்கு எப்படி போடுங்க ஜிவி நல்ல கண்டா அத சொல்ல வந்த 1000 ரூபாய் போட்டு நான் கதைக்காத மியூசிக் நல்லா போட்டுருக்காரு. நல்லா போட்டுருக்காரு. வந்து பாரஞ்சித்னாவே மியூசிக் வந்து சந்தோஷம் அவர் எடுத்து பூர்த்தி பண்ணாரு. கண்டிப்பா பூர்த்தி பண்ணாரு. சூட்டபிள் ஆயிடுச்சு அவங்க ரெண்டு பேருக்கும். நல்லா ஆயிடுச்சு. ஓவராலா படம் நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. வந்து பார்க்கலாம் அந்த படம். ஃபேமிலியா கண்டிப்பா பார்க்கலாம். ஃபேமிலியா பார்க்கலாம். பேய் படம்ன்ற மாதிரி இருக்கு. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கு. அது பெருசா இல்லது. அது இருக்குது பெருசா இல்ல. அதுக்கான கதைக்காத முக்கியத்துவம் ஒரு சில இடத்துல மேல வந்து போறாங்க. பார்வதி நடிப்பு நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. மாலாவிக்க மேடம் ஓகே. எனக்கு கடைசியில தங்கத்தேடு தாங்க தெரியுமா, அது நல்லா இருந்துச்சு. ஒரு த்ரில்லா இருந்துச்சு பாக்கிறதுக்கு. இல்ல பாக்க கொஞ்சம் த்ரில்லா இருந்துச்சு. அது இப்படி நல்லா ரொம்ப சரி இருந்துச்சு. அது தங்கத்துக்கு கொஞ்சம் அவங்களுக்கு தனக்கு தான் சொந்தமான மாதிரி இருந்துச்சு. அது அந்த இடத்துக்கு நாம தான் போராடி எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அந்த நல்ல போய் வேற வச்சிருவாங்க நினைக்கிறேன். ஆமா ஒரு இந்த பிரிட்டிஷ் 90s இந்த காலத்தை மட்டும் சண்டை மாதிரி இருந்துச்சு. மற்றபடி எல்லாம் படம் நல்லா எடுத்திருக்கான். அடிமை இருக்குது கொஞ்சம். ஆனா ரொம்ப இது கஷ்டம் தானே. ஆனா இப்படி எடுத்து அந்த பாத்தீங்களா அது ஃபீலிங் இருக்கு அதுல. சரி படம் நல்லா இருக்கு சார். விக்ரமோட ஆக்டிங் வேற லெவலா இருக்கு. எல்லாரோட ஆக்டிங்குமே வேற லெவலா இருக்கு சார். ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. அவர் எப்பயும் போல பெஸ்ட் பண்ணிருக்காரு. அதே மாதிரி தான் சார் இருக்கு. ஆரத்தி இதுதான் படம் ஃபுல்லாவே போயிட்டு இருக்கோம். படம் பார்த்தா தான் உங்களுக்கும் தெரியும். போய் படம் பார்த்தா தான் சார். முன்னாடி ஜெனரேஷன்ல நம்ம எப்படி வந்திருக்கோன்றத சொல்றாங்க சார். வேற ஒண்ணும் இல்ல. வேற லெவல்ல இருக்கு. நல்லா இருக்கு. தங்கலான் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. we should be proud to be a girl from our old mind. எல்லாமே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே புதுசா தான் இருக்கு. நான் நினைச்சேன் முன்னாடியே வந்துட்டு முன்னாடி காமிச்சதே செகண்ட்க்கு காமிச்சிருவாங்கன்னு. பட் அவங்களோட பிளட் வந்துட்டு போன இடத்துல மைண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நைஸ், நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. 10 out of 10. ஜிவியோட மியூசிக் வேற லெவல்ல இருந்துச்சு. ஆக்டிங் வைஸ் எல்லாமே 100 ஹேட்ஸ் ஆஃப். நோ லாக் நத்திங். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இந்த படத்துல அரசியல் பேசியிருக்காரான்றது எனக்கு தெரியல. பட் மக்கள் வியூவா இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம் பாக்குறதுக்கு. நான் ஷூரிங்நல்லூர்ல இருந்து வந்த பாக்குறதுக்கு. என்ன மெசேஜ் சொல்லியிருக்காங்க, லைக் நம்ம முன்னோர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. நம்ம வியர் பண்ணியிருக்க கோல்டுக்கு வந்துட்டு எவ்வளோ நம்ம we should be very proud than the foreign countries. அவரோட படத்திலே ரொம்ப நல்லா ஓடும்னு நினைக்கிறேன் நான் இந்த படம். யா படம் வேற லெவல் தான் ப்ரோ. நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர். சீரியஸா வேற லெவல். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர் வேற லெவல். செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லாக். மற்றபடி மியூசிக்லாம் சூப்பரா எலிவேட் பண்ணுது. விக்ரம கூட இருக்கிறவங்க எல்லாரையுமே. நடுவில் அந்த பேய் சீன்ஸ்லாம் கொஞ்சம் அதெல்லாம் இல்லாம இருந்து வேற மாதிரி எடுத்திருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆமா ஒரு படத்துலயும் அப்படிதான். ஆனா சம் ஆக்டிங் ப்ரோ. அவங்க வந்துட்டு அவங்க பண்ண வேண்டிய ரோலை கரெக்டா பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். அவங்களும் சூப்பரா நடிச்சிருக்காங்க ப்ரோ. அவங்களோட ரோல் இன்னும் சூப்பரா பண்ணிருக்காங்க. விக்ரம் கூட சேர்ந்து பண்ண வேண்டிய அந்த ரோல் எல்லாமே பக்காவா மேட்ச் பண்ணிருக்காங்க ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சீரியஸா செமையா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில சீன்ஸ் ட்ரிம் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் பெட்டராவே இருக்கும்.
படம் அப்படின்னாலே அரசியல் பேசும். ஸோ இந்த படத்துல ஏதாவது அரசியல் ஏதாவது இருக்கா? இது அரசியல்லாம் கிடையாது, நெஜ இன்சிடென்ட் தான் கதையா எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்லோவா இருந்துச்சு, பட் செகண்ட் ஹாஃப் வந்து படம் ஏதாவது லேக் அந்த மாதிரி தான் இல்ல லேக்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அது ஸ்லோவா இருந்துச்சு, பட் லேக்னு நான் சொல்ல முடியாது. படத்துல இப்போ மியூசிக்லாம் எப்படி இருக்கு? மியூசிக் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பீரியாடிக் மூவினா வந்து மியூசிக் தான் மெயின். புரியல? பீரியாடிக் மூவினா மியூசிக் தான் மஸ்ட். சூப்பரா இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. ஒரு சின்ன ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. இந்த மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் மேபி அது கூட எடுத்துக்கலாம், அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஒரு பீரியட் ஃபிலிம் பண்ணும்போது அது வந்து நல்லா தான் இருக்குது. எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான், வந்து பார்க்கலாம். அது கேஜிஎஃப் வந்து ஒரு படம் எடுத்திருப்பாங்கல்ல, அதோட ரெஃபரன்ஸ் இருக்குது இதில். அதாவது பின்னாடி பீரியட், அதாவது வந்து இந்த காலத்தில் வந்து எடுத்திருந்தாங்கன்னா அது பின்னாடி காலத்தில் அந்த தங்கத்தை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கதை. அது கண்டுபிடிச்சி அது யாரை திருடுறாங்க, அதை ஏன் திருடுறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி இவங்க போய் சண்டை போடுறாங்க. மியூசிக் எப்பயுமே சூப்பராக இருக்கு. மியூசிக் ஃபீல் இருக்கு, அந்த ஃபீல் இருக்கு. மியூசிக் வைஸ் சூப்பரா இருக்கு. எல்லாருமே எல்லா படத்தையும் ஒரு அரசியல் சொல்லுவார். இந்த படத்தை அவர் என்ன சொல்லுவார், அந்த அரசியல் தான் சொன்னாரு. அதான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பேசுறவர் அவர் எப்பயுமே. அதை இதுலயும் பேசியிருக்காரு. அவ்வளவுதான். தாழ்த்தப்பட்ட மக்கள் ஆதி காலத்துல எப்படி இருந்தாங்க, பிரிட்டிஷ் காலத்துல எப்படி இருந்தாங்க அப்படின்றத பேசியிருக்காங்க. இந்த படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காரு. நல்லா பார்க்கும்போது தெரியும். ஒர்த்து ஆக்சுவலி ஜிவி ஒர்த்து. சூப்பரா இருக்கு படம். வந்து பார்க்க வேண்டிய ஃபேமிலியா ஒரு என்ஜாய் பண்ற ஒரு படம் தான். படம் அருமையா இருக்குண்ணா. தமிழ் சினிமாலே இது ஒரு வித்தியாசமான கதை. தமிழ் சினிமாவே பரட்டி போட்டாரு அண்ணன் ரஞ்சித் அண்ணன். பக்கா கதைண்ணா, அருமையான படம். இந்த படத்தை பார்த்தல நிலம் வந்து நம்மளோட உரிமை. நிலம் நம்மளோட உரிமை. நம்ம நிலத்தை வந்து அப்ப எப்படி பிடுங்கனால அதோடைய இதுல அது கொஞ்சம் அந்த கதை இருக்கு. படம் பார்க்க ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குண்ணா. விக்ரம் சாரோட நடிப்பு ஆக்டிங் பக்காவா இருக்கு. அந்த ஆக்டிங் நல்லா இருக்குண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எல்லாமே பக்காவா இருக்கு. அவங்களோட ப்ளஸ் அது, அந்த படத்தில் அவங்களோட ப்ளஸ். ஆனால் நீங்கள் வந்து படத்தை வந்து வேற பேட்டர்ல பார்க்காதீங்க, அந்த காலத்து நடந்த கதையாக பார்க்கணும். அதுக்காக புதுசாக முயற்சி பண்ணியிருக்காரு ரஞ்சித் சார். வழக்கம் போல கதைன்றது இருக்கும். அதாவது எப்படி சொல்றதுன்னா நடந்த சம்பவம் இது. அது உண்மையா எடுத்திருக்காங்க. அந்த இதுல நீங்க பார்க்கணும் படத்தை. வரும்போது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்லாம் பார்க்காதீங்க. ரஞ்சித் சார் வந்து புதுசாக முயற்சி பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள், அவருடைய வாழ்த்துக்கள். விக்ரம் சார் சீர்மன்ற சார்பாக வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். ஜிவி பிரகாஷுடைய மியூசிக் வந்து ஹைலைட்டா இருக்கு. சூப்பரா போட்டிருக்காரு. விக்ரம் சாருடைய நடிப்பு இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கலாம். நல்லா நடிச்சிரு, கஷ்டப்பட்டிருக்காரு. இல்ல அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் அப்படியே தான். ஃபேமிலி கேரக்டர்ல இருந்து வரும். அது அப்படியே தான் வரும். சின்ன பையனால அப்படிலாம் கிடையாது. ஒரே விக்ரம் தான் எங்களுடைய உரிமை. தங்க எங்களுடைய உரிமை, அது யாருக்கும் கிடையாதுன்றத தங்கலாம். புரியல? ஆமா, அவங்க வந்து நம்மளுக்கிட்ட இருக்க தங்கத்தை எடுத்துன்னு போறோம் பாக்குறாங்க. இது எங்களுடைய தங்கம், நாங்க எங்களுக்கு தான் உரிமைன்னு சொல்லிட்டு தான் தங்கலாம். சூப்பரா இருந்துச்சு படம். என்ன சொல்ல எனக்கு ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஃபர்ஸ்ட் அதான் சொல்லுவேன். நான் கலாய்ப்பேன். என்னோட ஹஸ்பண்ட் விக்ரம் ஃபேன் தான். என்ன இப்படிலாம் போஸ்டர் போட்டிருக்காங்க அப்படிலாம் கலாய்ச்சிட்டு இருந்தேன். ஆனால் நானே படம் பார்க்க வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. ஃபேண்டசின்னு ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்களே, ஒர்க் அவுட் ஆச்சுங்களா? ஒர்க் அவுட் ஆச்சு, நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஃபேண்டசின்னு இல்லை, அது வேற ஒரு த்ரில்லிங்காக இருந்துச்சு. சிரிப்பா இருந்தது. ஆனால் ஆர்த்தின்ற கேரக்டர் இப்போவும் சிரிப்பாக தான் இருக்கு. எனக்கு விக்ரமோட ஆக்டிங் தான் ரொம்ப பிடிச்சது. அந்த ரோல், விக்ரமோட ரோல் தான் பிடிச்சது. ஆமா, நல்லா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. விக்ரமோட ஆக்டிங் ஃபர்ஸ்ட், மியூசிக் செகண்ட். ரஞ்சித் பேசுற அரசியல் இந்த படத்தை கரெக்டா இருக்கு. இல்ல, நான் அரசியல்லாம் எனக்கு தெரியாது. இல்லங்க, எப்பவுமே ஒரு பொதுவா அரசியல் பேசுறார் ஒரு படத்துக்கு. இந்த படத்தை எப்படி பேசலாம் இருக்கு? ஜி கண்டிப்பா இருக்கு. இங்க இந்த இதுல இருக்கு. லைக் அதான் அந்த காஸ்ட் பேஸ் பண்ணி இருக்கு. லைக் அந்த நமச்சிவாயன் ஒரு பக்கம் நாராயணா ஒரு பக்கம் ஜீசஸ், அதெல்லாம் இருக்கு. அது இல்லாம ஒரு படம் இருக்காது. லைக் இதுலயும் இருக்கு. ஆனா ரொம்ப திணிக்கப்படல, மைல்டா தான் இருக்கு. லைக் ஸ்டோரி நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு.